மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இன்று வரலும் உயிர் துடிப்போடு வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இன்று வரலும் பேசப்படுகின்றது என்று சொல்கின்ற அளவிற்கு விஜயகாந்த் இறந்ததற்கு பின்னால் இன்று வரலையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று இருக்கின்றது என்று பொதுமக்களால் பேசப்படுகின்ற அளவிற்கு கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றதுதான் அந்நியார் பிரேமலதா அவர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 14 செப்டம்பர் 2003 விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை போட்டு அங்க கட்சி ஆரம்பிக்கிறார். 2004 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்து போட்டி, அனைத்து தொகுதிகளும் தனித்து போட்டியிடுது. தனித்து போனா 232 தொகுதியில் மட்டும் முரசு சின்னம், 2 தொகுதி ராமநாதபுரம் திருநெல்வேலியில மோதிர சின்னத்தில் நிக்கிறாங்க. அப்போ விருத்தாச்சலத்தில் நிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அங்கே வன்னியர் ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் அந்த தொகுதியிலே விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று முதலாக சட்டசபைக்கு 2006 உள்ளே நுழைகின்றார். அதற்கு பின்னால் 2011 நடக்கக்கூடிய தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சு 41 தொகுதியில் நின்று 29 தொகுதியில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராகிறாங்க. அபரிமிதமான வளர்ச்சி. யாருமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த அளவிற்கு வளர்ச்சி வரும் என்று கனவில் கூட கருதாத நிலைமையிலேயே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளர்ச்சி பெற்று வந்தது. ஆனால் சட்டசபையில வரக்கூடிய ஒரு சண்டை, அந்த ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் சட்டசபையில சண்டை நடக்கிறப்போ எந்திரிச்சு நின்று தில்லா நின்று நாக்க கடிச்சுக்கிட்டு சட்டசபையினுடைய மரபை மீறி கை நீட்டி காண்பித்து என்ன செய்ய முடியும் என்று துணிச்சலோடு கேட்டவர், ஜெயலலிதாவை எதிர்த்து நின்று துணிச்சலோடு கேட்ட ஒரே நபர் என்ற பெருமை விஜயகாந்த் அவர்களை தான் சேரும். அதுக்கு பின்னால கட்சியில அவங்க அந்த கட்சியில சரிபார வச்சுக்கலாம். அதுக்கு பின்னால அண்ணன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் விலக்கி வாங்கி அங்க அவங்க எல்லாம் அதிமுகவோட போயிட்டாங்க. அப்போ அதுக்கு பின்னால 2011 பின்னால 2016 ஒரு எலெக்ஷன் சட்டசபை தேர்தல் வருது. சட்டசபை தேர்தல் வர்றப்போ மக்கள் நல கூட்டணிங்கிற பேர்ல விஜயகாந்த் முதலமைச்சராக வச்சு 104 தொகுதியில விஜயகாந்த் முரசு சின்னத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டி இருக்கிறது. 130 சின்னத்துல இதர கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் போட்டி போடுறது. அதுல விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இருக்கிறாரு, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிற சமயத்துல அவங்க எல்லாம் 130 தொகுதியில நிக்கிறாங்க. இவர் 104 தொகுதியில நின்று 10,84,384 வாக்குகள் வாங்கினார். அப்படி வாங்கினாலும் ஓட்டு சதவீதம் பார்க்கின்ற பொழுது 2.39% தான். அதாவது 2006 இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் 2011 அதிகரிச்சு 2016 நிற்கக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டு சதவீதம் மலன்னு குறைஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால் நாடாளுமன்ற தொகுதியிலும் தனிச்சு நின்னே போட்டி போடுறாங்க. அப்படி போட்டி போட்டாலும் வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு பின்னால் அவர்கள் வெற்றி என்பதே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 8ஆம் கடியாக போயிருச்சு. அவங்க ஜெயிக்கவே முடியல. ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு உடல் நிறை குறைந்து இருந்தாலும் பிரேமலதா அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அவரை எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா கட்சி செல்வாக்கு இழந்து மீண்டும் மீண்டும் தோல்வியே வந்துகிட்டு வந்தது. அதற்கு பின்னால் விஜயகாந்த் அவர்கள் 28/12/2023 எதிர்பாராத விதமாக காலமாயிறாரு. காலமானதற்கு பின்னால் 2024 நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணா திராவிட முற்போக்கு திராவிட கழகம் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறப்போ விருதுநகர் தொழில விஜய பிரபாகரன் நின்னாலும் ஆனால் குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்துல தான் அவர் தோல்வி தழுவினார். அதுதான் அவர்கள் 2011 பின்னால நடந்தக்கூடிய தேர்தல்ல உச்சபட்ச வாக்கு வாங்கினது. அந்த 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் உச்சபட்ச வாக்கு வாங்கினாங்க. அதுக்கு முன்னெல்லாம் அவ்வளவு வாக்கு வாங்கல. ஆனா தற்சமயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பல பேர் கேலிக்கும் கூத்தும் ஆயிப்போச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேலியும் கூத்தும் ஆயிப்போச்சு. கேட்டா என்ன சொல்றாங்க, அவங்க தொகுதி உடன்பாடுக்கு தொகையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தொகுதி உடன்பாடு எட்டல அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல
எல்லா கட்சியும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் பிரேமலதா அவர்கள் அந்த கடலூர் ஒரு மாநாட்டை கூட்டி நாங்க கூட்டணி அறிவிப்போம்னு சொன்னாங்க. அந்த கூட்டணி அறிவிக்கிறதுல சரியான ஒரு முடிவு எடுக்கல. முடிவு எடுக்கிறதுக்கு பின்னால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அந்த வளர்ச்சி குறைந்த வண்ணமா போச்சு. ஆனால் இன்னுமே அவங்க மனம் தளராமல் இருக்கக்கூடிய ஒரே தலைவி யாருன்னு சொன்னா அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். இன்னும் எங்களுக்கு பல லட்சம் பேர் இருக்கிறான், எங்களுக்கு இன்னும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குதுங்கிற அதே கெட்டப்ல இருந்துகிட்டு இப்ப கூட்டணி கட்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி சேரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா எந்த கட்சியில சேரணும்னு சொல்லணும் இல்லையா? அதை இழுக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வலுவு இழந்துதா இருக்குதுன்னு தற்சமயம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரேமலதா அவர்கள் எப்படியாவது கூட்டணி சேர்ந்து அந்த இறங்கின வாக்கு வீதத்தை உயர்த்தி காட்டுற அளவுக்கு அவங்க கூட்டணி சேர்ந்தாத்தான் உயர்த்தி காட்ட முடியும். தனியா அந்த தடவை தேர்தல் சந்திச்சாங்கனாக்க அவர்கள் இருக்கிற இடம் இல்லாம போயிருவாங்க. எப்படியாவது கூட்டணி சேர்த்தி இப்ப தம் இல்லாம இருக்கிற கட்சிக்கு துடிப்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ குளுக்கோஸ் ஏத்தணும். அந்த குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு இப்ப கூட்டணியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லா கட்சியுமே விருப்பு மனு வாங்கி கொண்டு இருக்குது. இவங்களும் விருப்பு மனுங்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்கு செஞ்சாலும், ஆனால் மற்ற கட்சியினுடைய விருப்பு மனுக்கு இருக்கக்கூடிய விறுவிறுப்பு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு விறுவிறுப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு 60 தொகுதி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட எல்லாரும் விருப்பத்தோட நிறைய பணம் கட்டுறதுக்கு வருவாங்க. கட்சியில ஆசையா இருப்பாங்க. நம்ம கேட்கறதே ரெட்டை தொகுதி நின்னா போதும், கூட்டணியில ஏதோ கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் வெளிப்படையா என்ன பேசுறாங்க? பிரேமலதா காசு கட்டுட்டு இருக்கிறாங்க, பணம் கேட்கறாங்க, கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா தான் நாங்க கூட்டணிக்கு சேருவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லா கட்சியும் பரவலா கசி விட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க என்ன சொல்லணும்? நாங்க எதற்காக பணத்துக்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம்? எங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் சேமித்து வச்ச சொத்தே எங்களுக்கு நிறைய இருக்குது. நாங்க 2 மருத்துவக் கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த பண பிரச்சனை கிடையாது. இவங்க வேணுனே எங்களை பொய்யோ ஊருக்குள்ள பிரச்சாரத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வாக்கு வங்கி குறைக்கிறதுக்காக வேண்டி சட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களை கெடுக்கிறதுக்கு பாக்குது அப்படின்னு சொல்ல ஒரு அறிக்கை உடனும் இல்ல. இந்த சமயத்துல போய் கட்சியினுடைய பொருளாளர் LK சுதீஷ் போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதும், தேசிய இந்த முற்போக்கு திராவிட கழகம் ஏவா வேலு மூலியமா திராவிட முற்போக்கு கழகத்துல சேரக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ, இந்த மாதிரி கருத்து தமிழ்நாட்டுல உழவிக்கிட்டு இருக்குது. இந்த கருத்து உழவிக்கிட்டு இருந்ததுன்னா இவங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப அங்க பேச்சுவார்த்தை 2 பக்கம் நடத்துறாங்களான்னு அர்த்தம். ஆனா இவங்க என்ன சொல்லணும்? திட்டவட்டமா சொல்லணும். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இதுவரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று திட்டவட்டமாக சொல்ல வேண்டும். ஆனால் ஆணித்தரமாக அதை சொல்லுவதற்கு இதுவரையிலும் பிரேமலதா தயாராக இல்லை. எப்படியாவது ஏதோ ஒரு கட்சியில நாம கூட்டணி சேர்ந்து நமது வாக்கு வங்கியை கொஞ்சம் அதிகரிச்சு சட்டசபையில போய் உட்காரணும் அப்படிங்கிற முடிவுல தான் அவங்க அந்த கூட்டணிக்காக இழுபறியாக இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். தற்சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூட்டணி ஸ்ட்ராங்கா ஆகிச்சு. இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட குழு கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியோட சேர்ந்து அதுவும் கட்சி வழிப்படுத்திக்கிச்சு. இப்ப தமிழக வெற்றி கழகம் கூட்டணி யாருமே சேர்றதுக்கு தயாராகல. அவங்களும் எங்களோட கூட்டணி சேருங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா யாருமே அவங்களோட கூட்டணி சேர தயாரா இல்லை. இப்ப தேசிய ஜனநாயக கட்சியில கூட்டணியில அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புது கட்சிகளை நிறைய கட்சி கூட்டணிக்கு சேர்த்தி கொண்டு இருக்குது. இப்போ நிறைய கட்சி சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 11 12 கட்சி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்து இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திலோட 7-8 கட்சி தான் இருக்குது. ஆனா அதெல்லாம் பெயர் சொல்லப்படுகின்ற கட்சி. ஆனா இதுலயே பேர் சொல்லப்படுகின்ற கட்சி தான். ஆனாலும் விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது தனியாக நிற்பதற்கு தயார களமிறங்கிதான் இப்ப 234 தொகுதிகளுக்கும் விருப்பு மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விருப்பு மனு வாங்குறதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொகுதியில என்னென்ன செய்யணும்னு சொல்லி மக்களுடைய கருத்தை கேட்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி மக்களுடைய கருத்தை கேட்கறதுக்கு ஒரு இடத்துல ஒரு ஏற்பாடு பண்ணுனா எல்லாம் இவங்க கட்சிக்காரதான் போவாங்க. பொதுமக்கள் அங்க அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவங்க கருத்து சொல்றத எல்லாம் இவங்க கட்சிக்காரர் சொல்ற கருத்தாத்தான் இருக்கும் ஒழிய அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பொதுமக்களுடைய கருத்தாக இருக்காது. ஏன்னா இவங்க ஒரு இடத்துல அறிவிக்கிறப்ப யாரு போய் நிற்பாங்க? எல்லாமே அந்த கட்சிக்காரர் தான் போய் நிற்பா, தொண்டர்கள் நிற்பா, கட்சியினுடைய ரசிகர்கள் நிற்பாங்க.
அவங்க தான் அந்த இடத்துல வந்து கொடுக்கக்கூடிய ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுப்பாங்க. அதை கொடுக்கக்கூடிய ஃபார்மை வந்து மக்களுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு விஜய் அவர்கள் செயல்பட்டால் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. தற்பொழுது கூட விஜய் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஊருக்குள்ள கட்சியை வந்து விசில் சின்னம் வந்திருக்கலாம். இன்னும் விசில் சின்னத்துல வந்து 2 கோடி விசில் வித்து போச்சுன்னு சொல்றாங்க. அது ஒரு தவறான கருத்து. 2 கோடி விசில் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி சொன்னாக்கா அப்ப அதெல்லாம் இல்லை. ஏதோ கொஞ்சம் விசில் சின்ன எல்லாரும் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ இல்லையோ, 2 கோடி விசில் வித்துருச்சுன்னு சொல்லி இந்த ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல் குரவாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இந்த ராஜ்மோகனால ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொய்யான கருத்தை சொல்லியே ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்குது இப்ப தமிழக வெற்றி கழகம். 2026 எலெக்ஷன்ல நின்று அது தோல்வியை தழுவுனதுக்கு பின்னாலதான் அதுக்கு என்னன்னு நிலைமை தெரியும். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லி ஆக வேண்டும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னால் தீபா அவர்கள் தலைமையில வந்து கட்சி விறுவிறுப்பா இருந்தது. அப்ப பார்த்தா அப்படியே ஒரு நாளைக்கு சாரசாரையா தீபா வீட்டுக்கு போய் நீங்க கட்சிக்கு வாங்கன்னு பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனா தீபா அவர்கள் பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக கட்சி வந்து அதை எடுத்துக்கொண்டு போயிருந்தனாக்கா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கட்சி கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கும். எல்லாம் குளம் உள்ளடி வேலை செஞ்சு அதை ஒண்ணும் இல்லாத செஞ்சுட்டாங்க. அதே நிலைமைதான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு பிரகாசமாக இருக்கிறதாக ஒரு தோரணை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு 30% ஓட்டு வந்துருச்சு, 40% ஓட்டு வந்துருச்சுன்னு சொல்லி இவங்க என்னதான் முக்காரணம் போட்டாலும் 12-15% ஓட்டுக்கு மேல இவங்க வாங்குவதற்கு கிடையாது. ஆனா ஒண்ணு, 3ஆம் இடத்துல வந்து நிக்கிறதுக்கு உறுதி. அதை யாருமே தடுக்க முடியாது. 4ஆம் இடத்துக்கு நாம் தமிழர் சீமான் கட்சி 4ஆம் இடத்துக்கு போகும். இப்போ உண்மையான போட்டி யாருக்குன்னு சொன்னா திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் தான். இப்ப பிரேமலதா அவர்கள் 2 கட்சியில அண்ணா திமுகவிலையும் வலுவா இருக்கிற கட்சி எதுன்னு சொல்லி யோசனை பண்ணி அதோட கூட்டணி சேர்றதுக்கு பச்சை கொடி காமிக்கணும். பொதுமக்கள் எல்லாம் அவங்க கட்சிக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தற்சமயம் பொதுமக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கிறதுனால அண்ணா திமுகவுல வந்து பிரேமலதா கட்சி சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னாக்கா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும், சட்டசபையில உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரர் ஊர்ல பரவலா பேசிட்டு இருக்கிறாங்க. அத கருத்து கட்சிக்காரர் சொல்றத கணக்குல வச்சு செஞ்சதுன்னா தான் பிரேமலதா அவர்களுக்கு எதிர்காலத்துல அரசியல் வாழ்வு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இருக்கும். இந்த சமயத்துல சருகிருச்சு அப்படின்னா அடி பாதாளம் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நன்றி, வணக்கம்.